நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம பாவங்கள் செய்யாமல் இருக்கவே மாட்டோம். எப்படி பாவம் செய்கிறோமோ அதற்கான சாபத்தையும் நம்ம பெறத்தான் வேண்டும். ஸோ இந்த பாவம் நம்ம செய்யக்கூடிய செயல், அதை கர்மா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த பாவம் நமக்கு சாபமாக மாறும் பொழுது கிரகங்கள் அது தோஷமாக நமக்கு அது தருது. ஸோ பாபத்திலிருந்து வருவது சாபம், சாபத்திலிருந்து வருவது கிரக தோஷம். இதிலிருந்து டோட்டலாக நம்ம வெளியில் வந்துடலான்னா அது சான்ஸே கிடையாது. அது சாத்தியமும் இல்லை. சாபங்கள் என்பது எல்லாருக்குமே இருக்கிறதான். ஏன் ராமருக்கு இருந்தது, கிருஷ்ணருக்கு இருந்தது, தசரதருக்கு இருந்தது, யாருக்கு இல்லை இல்லையா? அந்த சாபத்திலிருந்து நம்ம எப்படி வெளிவருவது அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ இந்தந்த பாபத்திற்கு இந்தந்த பிராயச்சித்தம் செய்தால் நமக்கு அந்த தோஷங்கள் தாங்காது, நமக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கு அது பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறது வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க.